ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் 1954 வெளியான அபூர்வமான திரைப்படம் தான் தூக்கு தூக்கி. R.M. கிருஷ்ணசாமி அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், லலிதா, பத்மினி, ராகினி, T.S. பாலையா, C.K. சரஸ்வதி, R. பாலசுப்ரமணியம், கண்ணையா அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைமேதை G. ராமநாதன் அவர்கள். 3 அவதாரங்கள் எடுத்த படம் இந்த தூக்கு தூக்கி திரைப்படம் அப்படின்றது சுவாரஸ்யமான ஒரு செய்தி. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து 1954 வெளிவந்த தூக்கு தூக்கி பல விதங்களில் முக்கியமான ஒரு படம். தலைப்பில் உள்ள தூக்கு அப்படின்றதுக்கு சுவடிகள் அடங்கிய பை அப்படின்னு பொருள். தூக்கு தூக்கி வியாபார ரீதியிலான மசாலா படம் தான். ஆனால் வெற்றி படமாக அமைந்த தூக்கு தூக்கியில் சிவாஜிக்கான அனைத்து பாடல்களையும் T.M. சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். அதனால் தமிழ் சினிமாவில் மிக பிரபலமாக அமைந்த TMS சிவாஜி இணைவுக்கு தூக்கு தூக்கி வழிவகுத்துச்சு. தூக்கு தூக்கி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அழகான பாடல் தான் அபாய அறிவிப்பு ஐயா அபாய அறிவிப்பு. இந்த பாடலை T.M. சௌந்தரராஜன் அவர்கள் அவருடைய குரலில் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள். தூக்கு தூக்கி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான் ஆணையும் பெண்ணையும் அழகு செய்வது ஆடை. சிவாஜி அவர்கள் இந்த பாடலை மாறு வேஷத்தில் வந்து ஆடைகள் விற்கும்போது இந்த பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை பாடியவர் T.M. சௌந்தரராஜன் அவர்கள். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். நரசு காஃபி நிறுவனத்துடைய அதிபரான VL நரசு தயாரித்த படம் துளி விஷம். திரைக்கதை வசனம் எழுதி படத்தை இயக்கியவர் ASA சாமி. இந்த படத்தில் KR ராமசாமி கதாநாயகனாகவும் சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லனாகவும் நடிச்சிருப்பார். கதாநாயகி கிருஷ்ணகுமாரி அவர்கள், அதாவது சவுகார் ஜானகியுடைய தங்கை. முக்கிய வேடத்தில் TV நாராயணசாமி நடிச்சிருப்பார். படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. சிவாஜிக்கு பதிலாக வேற ஒரு நடிகரை வைத்து தான் அந்த நாளை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் கிட்டத்தட்ட முடிவடையும் தருணத்தில் அதுவரை தயாராகி இருந்ததை போட்டு பார்த்தாரு AV மெய்யப்ப செட்டியார் அவர்கள். படம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்கப்பா விஷப்பரிச்சை, சிவாஜி கணேசனை கதாநாயகனாக போட்டு படத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி நடித்த சில காட்சிகளை பார்த்துவிட்டு எதற்கப்பா விஷப்பரீட்சை, KR ராமசாமியை போட்டு படத்தை எடுங்க அப்படின்னு சொன்ன அதே மெய்யப்ப செட்டியார் தான் அந்த நாள் படத்தை பார்த்துட்டு விஷப்பரீட்சை வேண்டாம், சிவாஜியை வைத்து படம் எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி பின்னால் சிவாஜி அவர்கள் குறிப்பிடும்போது, இது AVM அவர்களின் பெருந்தன்மை, நான் செய்த பாக்கியம், காரணம் அவர் புகழும் அளவுக்கு நான் வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாள் மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது, ஆனாலும் அனைவராலுமே பாராட்டப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம். 1954 சிறந்த படம், சிறந்த நடிகர் நடிகைகளை சென்னை சினிமா ரசிகர்கள் சங்கம் தேர்ந்தெடுத்தது. சிறந்த நடிகராக சிவாஜி கணேசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேர்வு செய்யப்பட்டது மனோகரா படத்துக்காக அல்ல, தூக்கு தூக்கி படத்துக்காக அப்படின்றது சுவாரஸ்யமான ஒரு தகவல். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.